Hello, brothers and sisters. How are you? Okay, good morning to everyone. இப்போ எல்லாம் கேட்டிருந்தீங்க லேப் எக்ஸாம் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஃபியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் வெரி ப்ராப்ளம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ரிப்பேர் த ஃபாலோயிங் ஃபார் யுவர் லேப் எக்ஸாம். டேட்டா செட் வில் பி given to you. You need to read and the files, do some work on it. Please learn how to work with the CSV, JSON, and text files, regex pattern, scrapping from web, working with the dictionary. இந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்க்குலர் வந்துச்சு இல்லையா? டோன்ட் வரி. இப்போ டேட்டா செட் அப்படின்னு கூடதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய லெவலில் நினச்சிக்க வேணாம். இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 90% எனக்கு இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்போ டோன்ட் ஃபியர். ஓகே, நீங்கள் அந்த 1 hour லேபில் 1 hour 2 hour லேபில் நீங்கள் போடுற எஃபோர்ட்டில் தான் இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் எதுனா ரெக்கார்ட் புக் போயிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அங்கே கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த கான்செப்டை அப்ளை பண்ணணும். சின்டாக்ஸ் முதற்கொண்டு மேபி இருக்கலாம். சரியா? அதை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறாங்க, ஒரு டேட்டா செட் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. டேட்டா செட் வந்து எனக்கு இப்போ சிஎஸ்வி ஃபைலாக இருக்குது. டேட்டா செட் வந்து என்னவா இருக்குன்னா சிஎஸ்வி ஃபைலாக இருக்குது. சிஎஸ்வி ஃபைலாக நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் எனக்கு சம் காலம்ஸ் இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். இப்படி இருக்குது, இதுதான் இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்கும். இந்த டேட்டா செட் அப்படின்னா நமக்கு இங்கே உங்களுக்கு பெரிய ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் செம் தான் டேட்டா அனாலிட்டிக் பேப்பர் படிப்பீங்க, அப்போ தான் உங்களுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்கும். இப்போ எப்படி இருக்கும்னா, சும்மா ஒரு 10 to 15 லைன்ஸ்ல ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு இங்கே ஒரு நேம் ஏ, அடுத்தது வந்து அப்புறம் அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தோம்னா 23, அவங்களுடைய மெயில் ஐடி a@gmail.com, இங்கே அவங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேட்டா செட் ஒரு 10-20 ரோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க? இதில் என்ன நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம், டேட்டா ஸ்ட்ரக்சர் லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, அடுத்து டிக்ஷனரி பார்த்துருப்பீங்க, டுபிள்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம் இல்லையா பைத்தான்ல. அதை எல்லாமே இந்த டேட்டா செட்டில் நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய டெஸ்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த எக்ஸல் ஷீட் கொடுத்துருவாங்க, சிஎஸ்வி ஃபார்மை கொடுத்துருவாங்க. இந்த சிஎஸ்வியை நீங்கள் எப்படி லோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த சிஎஸ்வி இப்போ ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது, அடுத்த லிஸ்ட்லேருந்து சம் எலமெண்ட்ஸை மட்டும் நான் எடுக்கிறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த டேட்டா செட்டுக்குள்ளேயே நான் ஃபார் லூப், இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக அந்த மாதிரி ப்ராசஸாக இருக்கலாம் மேபி. இப்போ இது சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இதை நான் லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம பைத்தானை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃப்ரீ சோர்ஸ் லைப்ரரி இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ் இருக்கிறப்பே பார்த்தோம். இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டால் பண்ணுறது, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் நம்ம இதில். அந்த இம்போர்ட் சிஎஸ்விலாம் வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்து நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறப்பே இருக்கும். அதை கால் பண்ணுறதுக்காக இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ இந்த செம்மில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க லேபில். நீங்கள் நெக்ஸ்ட் செம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக் பேப்பர் படிக்கிறப்ப நம்ம டேரெக்டாக இம்போர்ட் சிஎஸ்விலாம் கொடுக்க தேவையில்ல. அங்கே வந்து பாண்டாஸ் அப்படின்னு ஒரு லைப்ரரி படிப்போம். அந்த பாண்டாஸ் லைப்ரரி மூலிமா வந்து டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து சம் ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணிட்டு நல் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் செம்மில் டேட்டா அனாலிட்டிக் அப்படிங்கிற ஒரு பேப்பர் செகண்ட் செம்மில் வரும். இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, வித்தவுட் பாண்டாஸ் தான் கேட்பாங்க. பாண்டாஸ் இல்லாமல் சிஎஸ்வி ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக இதை நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபைல் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஃபைல் கான்செப்ட் நான் லெக்சர் எடுக்கிறப்ப கூட செல்வன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஃபைல் கான்செப்ட். ஓகே, அதில் வந்துட்டு பார்த்தோம்னா டெலிமேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வித் ஓப்பன், என்னோட ஃபைல் என்ன நேமு, காமா ஃபைல் கொடுக்குறப்ப நேம் கொடுக்குறப்ப .txt ஒன்று கொடுத்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரியே .csvன்னு கொடுக்கணும். நான் காமிக்கிறேன், சின்டாக்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் ஹேண்ட்ஸானில். ஒரு ஃபைல் இருக்குது, .txtன்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த .txtக்கு பதிலாக சிஎஸ்வின்னு சொல்லிட்டு லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி டேட்டா செட்டை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், லோட் பண்ணி ரீட் பண்ணிடுறேன். ரீட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏதாவது ஒரு காலமை மட்டும் எடுக்க சொல்லலாம். இப்போ ஏஜுங்கிற காலம் மட்டும் எடுக்க சொன்னாங்கன்னா, இப்போ இதை நான் ஒரு டிஎஃப் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேமில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் பைத்தானில் இண்டெக்ஸ் 0, 1, 2, 3. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிஎஃப் ஆஃப் 1 அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஏஜ் காலம் எல்லாம் வந்துடும்.
இதை நான் என்ன பண்றேன், ஒருத்தருக்குன்னா ஒரு டைரக்டா போட்டுடலாம். இப்ப நான் என்டையர் டேட்டா செட்டுக்கே நான் போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் போட்டு போட்டுக்கலாம். இப்ப இதுல இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இஃப் ஏஜ் யாருக்கெல்லாம் கிரேட்டர் தென் 23 அவங்கள மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டேட்டா செட்டுக்குள்ள இந்த லிஸ்ட் ப்ராசஸிங், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப், அப்புறம் டிக்ஷனரியோட இது கொடுத்து இந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் பண்ணுவோம். சரியா? அப்புறம் இதுல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இமெயில் ஐடி எடு. அந்த இமெயில் ஐடில என்ன டொமைன் gmail.com இல்ல ஹாட்மெயிலா, அவுட்லுக்கா இந்த மாதிரி இல்ல வேற என்ன டிபார்ட்மெண்ட்டோட edu.in இருக்கா? இந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணு. இந்த மாதிரி ப்ராசஸிங் எல்லாமே வித்தின் த டேட்டா செட்டுக்குள்ளேயே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம லேப் எக்ஸசைஸுக்கு இல்ல ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்குறப்ப என்ன பண்ணுவோம், சும்மா ஏங்கிற ஒரு வேரியபிள் நேம் அதுக்குள்ள ஒரு 5 ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்ட்ரிங்கு அதுல இண்டெக்ஸ் ஏ ஆஃப் 0ன்னு கொடுத்த ஆப்பிள், ஏ ஆஃப் -1ன்னு கொடுத்த லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன். மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதா பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா இல்லாம ஒரு டேட்டா செட்டாவே உங்க கையில கொடுத்துட்டு, டேட்டா செட்னா பெரிய லெவல் டேட்டா பேஸ் அளவுக்குலாம் இல்ல. சும்மா ஒரு 10 ரோஸ்ல அவங்களே ஒரு டேட்டாவை கொடுக்கறது தான் டேட்டா செட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. இந்த மாதிரி சிஎஸ்வி ஃபைல கொடுத்துருப்பாங்க. குடுத்துட்டு அத யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்றது தான் இருக்கும். மேபி 90% இந்த மாதிரி தான் இருக்கும். வொரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் போக வேணாம். சின்டாக்ஸ் வச்சுக்கோங்க. லிஸ்ட்னா இப்படிதான் இருக்கணும், டிக்ஷனரினா இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொடுக்குற டேட்டா செட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கங்க. சிஎஸ்வினா சிஎஸ்வி போங்க, ஜேசன்னா ஜேசன் போங்க, டெக்ஸ்ட் ஃபைல்னா டெக்ஸ்ட் ஃபைல் போங்க. அப்புறம் வேற மேபி இதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்புறம் எல்லாத்துக்குமே காமனா ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொன்னாங்க. டேட்டா பேஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. லாஸ்ட் எக்ஸசைஸ்ல டேட்டா பேஸ் உங்களுக்கு நான் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி விடுறேன். SQLite யூஸ் பண்ணி அதுவும் நான் எப்படின்னு சொல்றேன். சரியா? இதுதான் இருக்கும். ஸோ அதனால இது வொரி பண்ணிக்க வேணாம். நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 எக்ஸர்சைஸ் காமிக்கிறேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்னா நீங்க சொல்லுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ் டேட்டா CSV ஃபைலுக்கு. இது நான் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு TXT ஃபைல் நோட் பேட்ல ஏதாவது டைப் பண்ணி கொடுத்துருப்பான். ஒரு 10 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜ்ல ஃபர்ஸ்ட் லைன் எடு, செகண்ட் லைன் எடு, அப்புறம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணு, கமாவா இருக்கிற இடத்த வச்சு ஸ்ப்ளிட் பண்ணு. ஸ்ப்ளிட்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ட் செப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். செப்பரேட் அப்படி கொடுத்துட்டு இப்படிலாம் கொடுத்துருப்பீங்க. நீங்க இதெல்லாம் பைத்தான்ல நீங்க பண்ணிருப்பீங்க. ஸ்ப்ளிட்டுக்கு அப்படி இந்த மாதிரி கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிருப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கும். எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகேவா? எதை பத்தி worry பண்ணிக்க வேணாம். ஓகேவா? இங்க பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், இம்போர்ட் CSVன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இம்போர்ட் CSV அப்படின்னா என்ன பண்ணும், முதல்ல இங்க பைத்தானை வந்துட்டு நம்ம மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சில பேர் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நோட் புக் ஓபன் பண்றது தெரியும் இல்லையா? நோட் புக் ஓபன் பண்றத பத்தி தெரியுமா? இல்ல நான் அதையே சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, எனக்கு நீங்க தெரியலாதவங்க எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். சரியா? அது ஒண்ணு வேணுமே நான் இப்படி சும்மா அப்படியே ஸ்கிரீன்லயே காமிக்கிறேனே. ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க, அனகோண்டா ப்ராம்ப்ட்ல போயிட்டு இதுலயே பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுமான்னு தெரியல. ஓகே. நீங்க ரன் பட்டன் போயிட்டு அனகோண்டா ப்ராம்ப்ட்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க, வழக்கமா கோலன் கொடுத்துட்டு, அதாவது என்ன லொகேஷனோ அதை கொடுத்துட்டு ஜூபிட்டர் நோட் புக்னு டைப் பண்ணுவீங்க. பண்ணிட்டு நம்ம பைத்தான் நோட் புக்கை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே இங்க கெர்னல் ரெடின்னு இருக்கணும். கெர்னல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இம்போர்ட் சிஎஸ்வின்னு கொடுத்துடணும். சிஎஸ்வி ஃபைலுக்கு இம்போர்ட் சிஎஸ்வின்னு சொல்லி கொடுத்துடணும். கொடுத்து நம்ம வழக்கம்போல ஷிஃப்ட் என்டர் கொடுத்து ரன் பண்ணிடணும். ரன் பண்ணிட்டு இந்த சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்னது, இது வந்து ஒரு வேரியபிள் நேமு. இந்த எஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னா வேரியபிள் நேம். வேரியபிள் நேம். இங்க ஓப்பன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஃபைல் கான்செப்ட் படிக்கிறப்பீங்க இப்படி பண்ணிருப்பீங்க, வித் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. வித் ஓப்பன் அப்படின்னு. இப்போ இந்த ஓப்பன் அப்படிங்கிறது ஃபைலை ஓப்பன் பண்ண போற அந்த ஓப்பன்ங்கிற கமெண்ட். இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். அதான் ஓப்பன் அந்த கிரீன் கலர்ல இருக்கும் இல்லையா? ஓப்பன். இப்போ இந்த பிராக்கெட்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒன்னு இந்த வந்து நான் டி கோலன்ல என்னுடைய ஃபோல்டருக்குள்ளேயே நான் எந்த ஃபோல்டர்ல வந்து ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்றேனோ அந்த ஃபோல்டருக்குள்ளேயே டெம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிஎஸ்வி ஃபைல் வச்சிருக்கேன். அதனால நான் டைரக்டா டெம் டாட் சிஎஸ்வின்னு கொடுத்துட்டேன். இன்கேஸ் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டி கோலன்ல போயிட்டு ஜூபிட்டர் நோட் புக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா என்னுடைய சிஎஸ்வி ஃபைல் வந்து ஒரு டெஸ்க்டாப்லயோ இல்ல வந்துட்டு சி கோலன்லயோ இ கோலன்லயோ இருக்குன்னா கண்டிப்பா இங்க என்ன எரர் வரும், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வரும். அப்ப அந்த நேரத்துல வந்து உட்காந்துருக்க கூடாது. என்ன பண்ணும்,
ஒண்ணு அந்த பாத்த கொண்டு வந்து இங்க குடுக்கணும். பாத்த கொண்டு வந்து குடுக்கணும். இல்ல அப்டின்னா, எனக்கு இங்க அந்த ஃபைல காப்பி பண்ணி கொண்டு வந்து எங்க ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது எங்க இந்த நோட்புக் சேவ் ஆகுதோ, அந்த இடத்திலேயே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணிரணும், அந்த ஃபைல வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு நீங்க டைரக்ட்டா ஏன்னா பாத்து நான் குடுக்க தேவையில்ல. டைரக்ட்டா dem.csv நான் குடுத்துட்டு போயிரலாம் இல்லையா? அதனால இப்படி குடுத்துருக்கேன். இப்ப dem.csv CSVங்கிறது இங்க என்ன இது வந்து என்னது? டெய்லி அதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் அதாவது உங்களுடைய ஃபைலோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து என்னது சிஎஸ்வி ஃபைல் ஓகேவா dem.csv அப்படின்னு கொடுத்துறீங்க கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் மீண்டும் நான் ஒரு வேரியபிள்ல யூஸ் பண்றேன் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன் சிஎஸ்வி அண்டர்ஸ்கோர் எஃப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வாட் எவர் மேபி நீங்க என்ன வேணுமாலும் வச்சுக்கலாம் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் இந்த சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணணும் அப்ப ரீடர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றேன் சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் எஃப்ங்கிறது எங்க போகும் அப்ப இந்த இடத்துக்கு போகும் சரியா எஃப்ங்கிறது ஏன்னா இங்க என்ன வேரியபிள் நேம் எஃப்ங்கிறது அப்ப இங்க போனா என்ன பண்ணும் ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள அதை ஓபன் பண்ணு ஓபன் பண்ணதை வந்து எனக்கு ரீட் பண்ணிட்டு அதை கொண்டு போயிட்டு எங்க ஸ்டோர் பண்ண போறேன்னா சிஎஸ்வி எஃப்ங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கு ஓகேவா ஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுவோம் நான் ஒரு ஃபைல சிஎஸ்வி ஃபைல லோட் பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து சிஎஸ்வி ஃபைல லோட் பண்ணி முடிச்சிட்டேன் சிஎஸ்வி ஃபைல லோட் முடிச்சிருச்சு அடுத்து அதை நான் ரீடும் பண்ணிட்டேன் இல்லையா ரீடும் பண்ணிட்டேன் இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன் இன்னொரு ஃபார் லூப் போட்டு இதை வந்து நான் ஃபெச் பண்றேனே ஃபெச் பண்றப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு சம் காலம்ஸ் மட்டும் வேணும் சம் காலம்ஸ் அப்படின்னா இப்போ நான் இந்த இமெயில் இருக்கட்டும் நான் ஏன்னு சொல்றேன் சரியா இப்போ ஃபார் லூப்ல நம்ம என்ன பண்ணுவோம் எந்த வேரியபிள் இருந்து எந்த வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம்னு சொல்லுவோம் அப்ப சிஎஸ்வி அண்டர்ஸ்கோர் எஃப் அதுல இருக்கிறது எல்லாமே எனக்கு ரோ அப்படிங்கக்கூடிய ஒரு வேரியபிள் நேமுக்கு கொண்டு போயிடு அப்ப இங்க ரீட் பண்ண எல்லா டேட்டாவும் எங்க போயிடும் ரோக்கு போயிடும் இதுல இருந்து எல்லா டேட்டாவும் எங்க போயிடும் ரோக்கு போயிடும் இப்ப இமெயில் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கிரியேட் பண்ணிருக்கேன் இது என்னது நமக்கு தெரியும் லிஸ்ட் இது வந்து என்னதுன்னா லிஸ்ட் எம்டி லிஸ்ட் அதாவது லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவேன்னா வித் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம எல்லா டேட்டா கொடுக்குற டேட்டா எல்லாமே ஒரு லிஸ்டா தான் ஸ்டோர் ஆகிருக்கும் சரி இப்போ என்ன ரெண்டு கான்செப்ட் என்னன்னா நான் ஒரு சிஎஸ்வி ஃபைல் கொடுக்குறாங்க ஒரு டாஸ்க் கிவன் டேட்டா செட் ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்க டேட்டா செட்டை நீங்க வந்து லோட் பண்ணணும் ரீட் பண்ணிட்டு அதை எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்டா கன்வெர்ட் பண்ணணும் அந்த லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு எனக்கு அதுல இருக்கக்கூடிய இமெயில் காலமை மட்டும் ஒரு லிஸ்டா ஸ்டோர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோவேன் ஒரு டேட்டா செட் கொடுத்துட்டு அந்த டேட்டா செட்டை லோட் பண்றது ரீட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய காலம் ஒரே ஒரு காலமை மட்டும் ஃபெச் பண்ண சொல்றாங்க அது என்ன காலம்னா இமெயில் காலத்தை மட்டும் ஃபெச் பண்ண சொல்றாங்க ஃபெச் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும் எனக்கு ஒரு லிஸ்டா தான் ஸ்டோர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன் ஃபர்ஸ்ட் சிஎஸ்வி ஃபைல லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிருப்பேன் ஃபைல ஓபன் பண்ணிட்டு அதை ரீட் பண்ணிட்டு இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா நான் அது ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணணும் எதனா நான் செகண்ட் காலம் அதாவது வந்து இமெயில் காலத்தை மட்டும் எடுக்கணும் சரி என்னோட டேட்டா செட் அப்ப எப்படி இருக்குன்னா என்னோட டேட்டா செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் இது பண்ணிக்கிறேன் பென் மாத்திக்கிறேன் ஓகே இப்ப நான் சிஎஸ்வி ஃபைல ரீட் பண்ணிட்டேன் இப்ப நான் டெம் அப்படிங்கிற அந்த சிஎஸ்வி ஃபைல் லோட் பண்ணிட்டு ரீட் பண்ணிட்டேன் இப்ப நான் என்ன பண்றேன் சும்மா ரீட் பண்ணி பாக்குறேன் ஃபார் நான் அதாவது ஒரு நேம் கொடுக்குறேன் ஆர் இன் சிஎஸ்விஎஃப் பிரிண்ட் ஆர் சாரி ஓகே இது தெரியுதா இதுதான் என்னோட சிஎஸ்வி ஃபைல் இதுதான் என்னுடைய சிஎஸ்வி ஃபைல் Anjali 21 anjali@gmail.com 1 2 3 4 5 அனு அருண் ஜெய் டிரைஸ்டன் அபிதா இந்த gmail.com ஃபோன் நம்பர் என்னோட டேட்டா செட் எப்படி இருக்கு நேம் இருக்கு ஏஜ் இருக்கு இமெயில் ஐடி இருக்கு ஃபோன் நம்பர் இருக்கு சரி இப்போ என்னோட கான்செப்ட் என்ன எனக்கு மெயில் ஐடி அப்ப மெயில் ஐடினா நமக்கு தெரியும் இதுதான் நமக்கு மெயில் ஐடின்னு தெரியும் இப்போ இந்த மெயில் ஐடியை மட்டும் நான் ஃபெச் பண்ணி எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம இண்டெக்ஸ் எப்படி போடுவோம் 0 1 2 3 அப்ப இது என்ன இண்டெக்ஸ்ல இருக்கு செகண்ட் அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கு அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் இது உங்களுக்கு சும்மா டேட்டா செட்டை காமிக்கிறதுக்காக தான் இதை நான் ரீட் பண்ணி காமிச்சேன் இல்லைன்னா நான் டைரக்டா அந்த கான்செப்ட் போயிடுவேன் சரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க இந்த மாதிரி ரீட் பண்ணி பார்த்தோம் ஏன்னா டேட்டா செட் வந்து ரீட் பண்ணி காமிக்க சொன்னாலும் எனக்கு காமிக்கணும் இல்லையா என்னோட சிஎஸ்வி ஃபைல என்ன டேட்டா வச்சிருக்கேன் லோட் பண்ண ரீட் பண்ண அதை பிரிண்ட் பண்ணனா என்ன பண்ணணும் இருக்கிற வேரியபிள் நேம் வந்து ஒரு வேரியபிள் நேமுக்கு கன்வெர்ட் பண்ற ஃபார் லூப் மூலமா பிரிண்ட் ஆஃப் ஆர்னு கொடுத்தா எனக்கு அந்த சிஎஸ்வி ஃபைல் ரீட் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் என்னோட கான்செப்ட் என்ன அந்த இருக்கக்கூடிய செகண்ட் அதாவது இமெயில் ஐடி மட்டும் எனக்கு தனியா ஃபெச் பண்ணி எடுத்து கொடுங்கன்னு கேட்கறாங்க அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கணும் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் எம்டி லிஸ்ட்
அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? எம்ப்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. எம்ப்டி லிஸ்ட்ல இமெயில் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், சிஎஸ்வி எஃப், அதாவது அந்த வேரியபிள் நேம்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு ரோங்கிற வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இமெயில் அப்படிங்கக்கூடிய இந்த லிஸ்ட் இந்த வேரியபிள்ல அப்பெண்ட் பண்ண போறேன். டாட் அப்பெண்ட் ஆஃப். டாட் அப்பெண்ட் ஆஃப்னா அந்த இமெயிலுங்கிற இந்த அதாவது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இங்க ஒரு எம்ப்டி லிஸ்ட் இருக்கு. இமெயில் அப்படின்னு ஒரு எம்ப்டி லிஸ்ட் இருக்கு. ஓகே, ஃபாண்ட் கொஞ்சம் இதா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இமெயில் அப்படிங்கக்கூடிய ஒரு எம்டி லிஸ்ட் இருக்கு. எம்டி லிஸ்ட்ல என்ன பண்ணிருக்கேன், இந்த சிஎஸ்வி எஃப்ல இருக்கிறது எல்லாமே என்ன கொண்டு போயிட்டு ரோக்கு கொண்டு போயிட்டேன். அப்ப இந்த இது எல்லாமே என்னவா இருக்கும், ரோவா தானே இருக்கும். அப்ப இந்த ரோவை கொண்டு போயிட்டு எங்க அப்பன் பண்ண போறேன்னா இமெயில அப்பன் பண்ண போறேன், இமெயில சேர்க்க போறேன். அப்ப எனக்கு என்ன பண்ணிருக்கும்னா, என்ன கேட்கறாங்க, இமெயில் ஐடியை மட்டும் சேர்த்தா போதும். அப்ப இமெயில் இண்டெக்ஸ் என்ன, 2. சரியா? இமெயில் இண்டெக்ஸ் என்ன, 2 தானே இருக்கு இமெயில் இண்டெக்ஸ். அப்ப ரோ டாட் அப்பண்ட், அதாவது சாரி இமெயில் டாட் இமெயில போயிட்டு அப்பண்ட் பண்ண போறேன். இமெயில் டாட் அப்பண்ட் ஆஃப் ரோல இருக்கக்கூடிய செகண்ட் காலம் மட்டும். சரியா? ரோல இருக்க செகண்ட் காலம் மட்டும் எனக்கு அப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த எம்டி லிஸ்ட்ல ரோ ஆஃப் செகண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், anjali@gmail.com, anu@gmail.com, arun@gmail.com எக்ஸெட்ரா, இது எல்லாமே வரும். இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எனக்கு இமெயில் அப்படிங்கக்கூடிய ஒரு எம்டி லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிடுறீங்க. இப்ப அந்த இமெயில பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், anjali@gmail.com, anu எல்லாத்தோட இமெயில் ஐடி மட்டும் இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப எனக்கு இமெயில்லாம் நான் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும்னா, இந்த அஞ்சலி, அனு இதெல்லாம் ஓகே, எனக்கு பார்த்தா மெயில் ஐடின்னு தெரியுது. இதோட யூசர் நேம், அவங்க என்ன டொமைன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னா, நமக்கு ஒண்ணு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இப்ப நம்ம நார்மலா பாக்குறப்ப என்ன சொல்லுவோம், இமெயில் ஐடி வச்சிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், ஜிமெயில் வச்சிருக்கேன், ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இல்ல நான் அவுட்லுக் வச்சிருக்கேன், மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ஹாட்மெயில் வச்சிருக்கேன், இல்ல நான் இடியோட எஜுகேஷன் வைஸா வச்சிருக்கேன். அப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க, bhc.edu.in சொல்லிட்டுலாம் வச்சிருப்பேன். அப்ப அந்த யூசர் வந்து என்ன டொமைன் வச்சிருக்காங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இதே மாதிரி தான் ஒரு டேட்டா செட்குள்ள அடுத்து அதை யூஸ் பண்றது கேட்பாங்க. சரியா? இப்ப அதை பார்ப்போம். சரி, நான் வந்து என்ன பண்றேன், இப்ப நான் அந்த இருக்கிற டொமைன் நேம், யூசர் நேம் மட்டும் எனக்கு பார்க்கணும். சரியா? டொமைன் நேம், டொமைன் யூசர் நேம் மட்டும் பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வித்தின் த ஸ்ட்ரிங்குள்ள, அதாவது எல்லா லிஸ்ட்டையுமே நான் ஒரே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றேன். இப்ப கேட்கலாம், அதுவும் ஒரு டாஸ்கா கூட கேட்கலாம், லிஸ்ட் டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணு. எனக்கு ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இமெயிலுங்க ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு 6 பேத்தோட மெயில் ஐடி வச்சிருக்கேன். அந்த 6 பேத்தோட மெயில் ஐடி எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்றேன், நாங்க ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். டெஃப்ங்கிறது நமக்கு தெரியும், ஃபங்க்ஷனுடைய கீவேர்டு. சரியா? இந்த லிஸ்ட் டு ஸ்ட்ரிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், நம்ம என்ன வேணுமாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பராமீட்டர்ல ஒரே ஒரு இதுதான் நான் கொடுத்துருக்கேன், எஸ். அந்த எஸ்ஸுக்குள்ள நான் ஒரு லிஸ்ட்டை கொடுக்க போறேன். அந்த லிஸ்ட்டை எனக்கு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போறேன். அப்ப நான் ஒரு லிஸ்டா நம்ம அப்பன் பண்றப்ப என்ன பண்ணோம், ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அப்ப அதே மாதிரி ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு அந்தோட ஜாயின் பண்ணிருக்கேன், டாட் ஜாயின் ஆபரேஷன் யூஸ் பண்ணிருக்கேன், ஜாயின் ஆஃப் எஸ். சரியா? ஜாயின் ஆஃப் எஸ். ஜாயின் ஆஃப் எஸ்னா இந்த எஸ் வந்து அதோட ஜாயின் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் பாடி, ஃபங்க்ஷனுடைய ஒர்க். சரியா? ஒரு டெஃப்ங்கிற கீவேர்டுக்குள்ள ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அதுல வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ற எஸ்ங்கிற ஒரே ஒரு வேல்யூ பாஸ் பண்ண, ஒரு வேல்யூனா அந்த எஸ்ஸுக்குள்ள ஒரு வேரியபிள், அது ஒரு வேரியபிள், அதுக்குள்ள வந்துட்டு நான் டேட்டா வச்சிருக்கேன். அதை வந்துட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணி அதோட ஜாயின் பண்ண போறேன். இப்போ எஸ் அப்படிங்கிறது என்ன, இமெயில். நான் இமெயில் என்ன இருக்கு, நம்ம ஒரு 6 பேத்தோட மெயில் ஐடி ஒரு லிஸ்டா இருக்கு. அப்ப அதை எஸ்க்கு கொடுக்குறேன். சரியா? நீ டேரக்டா இங்க இமெயிலும் கொடுத்துட்டு இமெயிலும் கூட கொடுக்கலாம். சரியா? நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியணுங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். இமெயிலுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இப்ப ஃபங்க்ஷனை கால் பண்றேன். சரியா? ஃபங்க்ஷனை கால் பண்றது என்னது, லிஸ்ட் டு ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்தீனாவே உனக்கு அவுட்புட் வந்துரும். அப்புறம் எதுக்காக எனக்கு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிருக்கீங்கன்னா, அதை ஸ்டோர் பண்ணா மட்டும்தான் நான், அதர்வைஸ் நான் நெக்ஸ்ட் போறப்ப ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போலாம் அப்படின்னா, நம்ம இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்றப்ப அந்த வேரியபிளை மட்டும் நான் கால் பண்ணிப்பேன். இல்லைன்னா நான் அங்க போயிட்டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன், ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷன் எழுதுற, ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு லிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரிங்கா மாத்த போறேன். மாத்துறதுக்கு இங்க ஃபங்க்ஷனை கால் பண்றப்பே ஒரு வேரியபிள போட்டுற, a ஈக்குவல் டு லிஸ்ட் டு ஸ்ட்ரிங். லிஸ்ட் டு ஸ்ட்ரிங்னா எங்க போகும், இங்க போகும்.
அப்ப எஸ்ன்னா எங்க போகும்? இங்க வரும். இமெயிலுக்கு வரும். இமெயில் எங்க போகும்? அதோட லிஸ்ட்டுக்குள்ள அந்த 6 பேத்தோட மெயில் ஐடிக்கு போகும். மெயில் ஐடிக்கு போயிட்டு அப்ப இங்க பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங்குள்ள டாட் ஜாயின் அப்படின்னு குடுக்குறப்ப இங்க எல்லாத்தோட மெயில் ஐடி இதுல ஃபெட்ச் ஆகி வந்துரும். அப்ப ரிட்டர்ன் பிரிண்ட் ஏ அப்படின்னு குடுக்குறப்ப இந்த மாரி வரும். எல்லாமே இந்த லிஸ்ட்டுக்குள்ள எப்படின்னு எப்படி இருக்கும்? இந்த மாரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இப்படி போட்டு இந்த மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஸ்ட்ரிங்காவே குடுத்துட்டாங்க. இது எல்லாமே சேர்த்து ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு வேரியபிள்ல இப்ப இருக்கு. சரி. இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நான் டொமைன் நேம் கண்டுபிடிக்கிறேன். இப்ப இந்த டொமைன் நேம் நம்ம டைரக்ட்டா 2 வகையா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த மாரி ஃபைண்ட் ஆல் அப்படின்ற மாரி ஆர்இ நமக்கு என்னன்னு தெரியும். இம்போர்ட் ஆர்இன்னு குடுக்கணும். சரியா? இம்போர்ட் ஆர்இன்னு குடுத்தீங்கன்னா தான் ஆகும். அது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனுடைய லைப்ரரி. எப்படி சிஎஸ்வி குடுக்குறீங்களோ அது மாரி இம்போர்ட் ஆர்இ அப்படி குடுக்கலைன்னா நோ மாடல் நாட் ஃபவுண்ட் எரர்ன்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஆர்இ டாட் ஃபைண்ட் ஆல். ஃபைண்ட் ஆல்னா என்னுடைய டேட்டால இருக்க எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க. இது ரெகுலர் ரீட் பண்றதுக்கு \w இந்த ஒயிட் ஸ்பேஸ் அப்புறம் வந்துட்டு இந்த டாட் இதெல்லாம் 1 ஆர் மோர் 0 ஆர் மோர்லாம் சொல்லிட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்டாக்ஸ் கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா இது வந்து மெயில் ஐடியோட இதுக்கு இந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி டபிள்யூ அடுத்து ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் படிச்சிருப்பீங்கல்ல. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நீங்க லேப்ல ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் இந்த மாதிரி அதாவது இந்த ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து என்ன கொடுக்குறேன், இப்ப \d கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். \d கொடுத்தீங்கன்னா அதாவது மேட்ச் பண்ணும். ஏதாவது எனி டெசிமல் பாயிண்ட் இருக்கா 0 to 9 கூட ஏதாவது டெசிமல் பாயிண்ட் இருக்கான்னு இது பண்றதுக்கு \d கொடுப்பாங்க. ஏன்னா சில பேர் தெரியும் இப்ப இப்படி கொடுக்குறோம் தெரியும். ஆனா எதுக்கு கொடுக்குறோன்னே தெரியாம கொடுக்க முடியாது. அப்ப \d கொடுத்தீங்கன்னா ஏதாவது டெசிமல் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். இதே நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், w தான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸ்மால் w கொடுத்துருக்கேன். அப்ப என்னது இது ஆல்பா நியூமெரிக். அதாவது ஆல்பா நியூமெரிக் \w கொடுத்தீங்கன்னா இது என்னது ஆல்பா நியூமெரிக். ஆல்பா நியூமெரிக் எப்படி இருக்கும்? ஒண்ணு எனக்கு A to Z இருக்கும், இல்ல கேபிட்டல் A to Z இருக்கும், கேபிட்டல் A to Z இருக்கும், இல்லைன்னா எனக்கு 0 to 9 இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எனி ஆல்பா நியூமெரிக்கா இருக்கான்னு சொல்லி மேட்ச் பண்ணும். சரியா? இதே \ல எனக்கு கேபிட்டல் W கொடுத்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆல்பா நியூமெரிக்கா இருக்கும். இதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இது ஸ்மால் டி கொடுத்தீங்கன்னா எனக்கு டெசிமல் பாயிண்ட்னு சொன்னீங்க. கேபிட்டல் டி கொடுத்தீங்கன்னா நான் டிஜிட் கேரக்டர், அதாவது இந்த டிஜிட்டை தவிர. சரி, அதாவது ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் W கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஆல்பா நியூமெரிக். இப்போ கேபிட்டல் W கொடுத்தீங்கன்னா நான் ஆல்பா நியூமெரிக். இது ஸ்மால் டி கொடுத்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட், கேபிட்டல் டி கொடுத்தீங்கன்னா நான் டெசிமல் பாயிண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறதெல்லாம் எனக்கு மேட்ச் பண்றதுக்கு என்ன கொடுப்போம்னா \s கொடுப்போம். சரியா? ஒயிட் ஸ்பேஸ்க்கு நம்ம ஜிமெயில் அப்படி கொடுக்க போறோம், நம்ம கண்டினியூவா கொடுக்க போறோம். அதனால அதெல்லாம் கொடுக்கல. சரியா? இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நான் சாட்லயோ இல்ல வேற எதுலயோ போட்டு விட்டுறேன். இந்த மாதிரி சின்டாக்ஸ் அனுப்பிச்சு விடுறேன். இப்போ இந்த ஸ்மால் டி கொடுத்தா எதுக்கு, கேபிட்டல் டி எது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். சரி, இப்போ நான் இந்த சின்டாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த விதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம் மெயில் ஐடி எது டொமைன் எதுன்னு சொல்லிட்டு கொடுக்க போறோம். சரியா? பாப்போமா? இந்த @ கொஸ்டின் மார்க் சிம்பிள் எல்லாம் போடுறதுலாம் என்னன்னா இந்த 0 ஆர் மோர், 1 0வா இருக்கணும் இல்ல அதுக்கு மேற்பட 0 இது ஆனா அதுக்கு மேல இருக்கலாம், 1 ஆர் மோர் இந்த மாதிரிலாம் கொடுப்போம். இதோட ஃபுல் இது நான் உங்களுக்கு வேணுமா நான் ஷேர் பண்றேன், ரைட் பண்ணி ஷேர் பண்றேன். சரியா? இதே வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு கேப் சிம்பிள் போட்டிருந்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கணும். ஒரு டாலர் சிம்பிள் போட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ள எல்லாம் போட்டிருப்பீங்க. நான் இந்த இதுக்கும் நான் சொல்ல காமனாவே சொல்றேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்ல எண்டா தான் இருக்கணும். இதே அந்த நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி நிறைய சின்டாக்ஸ் இருக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ள. சரியா? அதை நம்ம பார்ப்போம். சரி, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கேன், ஏங்கிறது இங்க கொடுத்திருக்கேன். இந்த ஏங்கிறது என்னது, ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு. இந்த எல்லாமே இருக்க ஸ்ட்ரிங்கை இங்க பாஸ் பண்ணிருக்கேன். அப்ப இதுக்குள்ள செக் பண்ணும் இந்த மாதிரிலாம் இருக்கா, ஆல்பா நியூமெரிக் இருக்கா, 1 ஆர் மோரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இப்ப இது என்ன, நான் ஒரு இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு வேரியபிள்ல போட்டிருக்கேன். என்ன வேரியபிள்ல போட்டிருக்கேன், டுப்பிள்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம். இது வந்து ஒரு வேரியபிள் நேம். சரியா? டுப்பிள்ஸ் அப்படிங்கிற அந்த டுப்பிள்ஸ் அப்படிங்கிற போட்டு வந்து டுப்பிளா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். டுப்பிள்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கேன், டுப்பிளா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். டுப்பிள் இன் டுப்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரி, இப்ப நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பிரிண்ட் ஆஃப் டுப்பிள் ஆஃப் 0ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கல. பிரிண்ட் ஆஃப் டுப்பிள் ஆஃப் 0 நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எல்லாத்தோட யூசர் நேம் அஞ்சலி, அருண், ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். டுப்பிள் ஆஃப் 1ன்னு கொடுத்தேன்னா அதோட இண்டெக்ஸ் இது
பண்ணிக்கும் gmail.com கொடுக்கும். எனக்கு வந்து நீ என்ன டொமைன் வச்சிருக்க, நான் gmail.com வச்சிருக்கேன்னு சொன்னா நல்லா இருக்குமா சொல்றதுக்கு? இட்ஸ் நாட் டீசென்ட். ஓகே, அதனால என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல நான் ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். சரியா, இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்ணிருக்கேன், நான் RE டாட் அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுறேன். வேரியபிளை கொடுத்து செக் பண்ணிட்டு இந்த டுப்புள்ஸ்ல இருந்து டுப்புளா போட்டுட்டு இப்ப என்னோட மெயின் கான்செப்ட் என்னது, யூசர் நேமும் டொமைனும் நான் ஸ்பிளிட் பண்ணணும். அப்ப யூசர் நேம் சும்மா இதெல்லாம் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தானே, உங்களுக்கு தெரியும். யூசர் நேம் இந்த மாதிரி டாடா பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு டுப்புள் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா என்ன வரும், யூசர் நேம் வரும். டுப்புள் ஆஃப் 0ன்னு கொடுத்தா யூசர் நேம் என்னது, அஞ்சலி, அனு, அருண், ஜெய், ட்ரைஸ்டன், கேப்ரியல், அபிமா இப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, என்னுடைய யூசர் நேம் எல்லாம் வரும். சரி, வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய இஃப் இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு யூசர் நேம் வந்துருச்சா, டுப்புள் ஆஃப் 1 கொடுத்தோம்னா என்ன வரும், இந்த மாதிரி டொமைன் நேம் வரும். அந்த டொமைன் நேம்ல gmail.com இருந்துச்சுன்னா அவங்களோட டொமைன் வந்து எனக்கு கூகுள்னு பிரிண்ட் பண்ணணும். இதே டொமைன் நேம் வந்து outlook.comனு இருந்துச்சுன்னா டொமைன் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், மைக்ரோசாஃப்ட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இதை தவிர வேற எது இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு டைரக்டா என்னன்னு பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன், எஜுகேஷன் பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். வேற டொமைன் இருக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இஃப் ரெண்டே மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். சரியா, இது அவுட்லுக் இருந்தாலும் ஹாட்மெயில் இருந்தாலும் அது வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்துடும். வேற என்ன ஆகுன்னு இருந்துச்சு போடுறான். அடுத்து வேற இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும். சரியா, பிங்க் இந்த மாதிரி நிறைய மெயில் ஐடி இருக்கு இல்லையா. ஆனா நான் இங்க சும்மா உங்களுக்கு ஒரு இஃப் எல்ஸ் ரெண்டு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். மெயின் இப்ப உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். ஓகே, நான் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள வச்சிருக்கேன். இது வந்து ஒரு வேரியபிள். ஆக்சுவலா இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ அப்படிங்கிறதுல இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய gmail.com இதை கூட ஒண்ணுமே இல்ல, ஒரு இதா கூட கொடுக்கலாம். இதை கூட என்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா கொடுக்கலாம். டெக்ஸ்ட் ஃபைலா கொடுத்து நம்ம வழக்கம் போல டெக்ஸ்ட் ஃபைலுக்கு என்ன பண்ணுவோம், .csvன்னு இருக்கு போல .txtன்னு கொடுத்து ரீட் பண்ணிடுவேன். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு வேரியபிள் இப்போ டுப்புள்ங்கிற ஒரு வேரியபிளை ரீட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஏங்கிற வேரியபிளை ரீட் பண்ணிட்டு இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். இப்போ இது கூட பண்ணலாம். இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கு, ஏங்கிற ஒரு இதை ரீட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்றேன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஆல்பா நியூமரிக், நான் ஆல்பா நியூமரிக், டிஜிட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு ஓகேவா, இதெல்லாமே ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டுப்புள்ஸ் வந்து டுப்புளா போட்டதுக்கு அப்புறம் என்னுடைய மெயின் தீம் என்ன அப்படின்னா யூசர் நேமும் டொமைனும் சொல்ல போறேன். அப்ப யூசர் நேம் வந்து என்னன்னா டுப்புள் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா யூசர் நேம், டுப்புள் ஆஃப் 1ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட டொமைன் நேம். அப்ப அந்த டொமைன் நேம் வரப்ப எனக்கு ஜிமெயிலா இருந்துச்சுன்னா கூகுள்னு பிரிண்ட் பண்ணணும், அவுட்லுக்கா இருந்துச்சுன்னா மைக்ரோசாஃப்ட்னு பிரிண்ட் பண்ணணும். இந்த கண்டிஷன் உங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லிருப்போம். இஃப்ங்கிறது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்து இந்த கண்டிஷன் போகும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். இதை ஏன் டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருக்கீங்க, இங்க கொடுக்கும்போது சிங்கிள் ஈக்குவல் கொடுக்கலன்னா, சிங்கிள் ஈக்குவல் கொடுக்கறது வேரியபிளா அசைன் பண்றது, டபுள் ஈக்குவல் டு கொடுக்கறது கண்டிஷனை செக் பண்றதுக்காக கொடுக்கறது. சரியா, இப்ப நீங்க இதுல ரன் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்ப எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, யூசர் நேம் அஞ்சலி, அவங்க யூஸ் பண்ற டொமைன் கூகுள். இப்ப யூசர் நேம் ட்ரைஸ்டன், அவங்க யூஸ் பண்றது எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன் அவங்க இப்ப ட்ரைஸ்டனோட பாரு bhc.edu.in இருக்கு, எஜுகேஷன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப gabriel.outlook.com அவுட்லுக்னு இருக்கு. அப்ப கேப்ரியலோட எந்த பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா, இந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு டேட்டா செட்குள்ள ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒர்க் பண்றதும் கேட்கலாம். சரியா, இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். நான் ஒரு CSV ஃபைல் வச்சிருக்கேன், அந்த CSV ஃபைலை லோட் பண்றீங்க, லோட் பண்ணிட்டு எனக்கு ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்றீங்க. லிஸ்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு காலமை மட்டும் ஸ்லைசிங் யூஸ் பண்ணி, இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் இந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இப்போ எனக்கு ரோ ஆஃப் 2 கொடுத்துருப்பாங்க. ரோ ஆஃப் 2 அப்படிங்கிறப்ப என்னோட இண்டெக்ஸ் காலம் அதாவது வந்து எங்க போனா gmail.comக்கு போகும். நீ டைரக்டா வந்து எனக்கு செகண்ட் காலமை பிரிண்ட் பண்ணுன்னு கேட்கலாம், இல்ல இன்டைரக்டா எனக்கு வந்து ப்ளீஸ் பிரிண்ட் த gmail டாட் இது மெயில் ஐடி அக்கௌண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா அப்ப எனக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ற 0 1 2ன்னு சொல்லி போட்டுட்டு அவங்களுடைய மெயில் ஐடியை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா எனக்கு ஒரு லிஸ்டா இருக்கு, அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைரக்டா வந்து எப்படி கேட்கலாம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எனக்கு டொமைனும் யூசர் நேம்லாம் சொல்லிடுங்க மெயில் ஐடின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்ல இருந்து நான் ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி யூசர் நேம் என்ன, ஸ்ட்ரிங் அந்த டொமைன் என்னன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த CSV ஃபைலுக்குள்ள மட்டுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், CSV ஃபைல்லாம் எப்படின்னு பார்த்துருப்போம், அதை லோட் பண்றது ரீட் பண்றது எப்படி த்ரூ ஃபைல் கான்செப்ட்ஸ் மூலியமா அதை பார்த்துருக்கோமா. அப்புறம் லிஸ்ட் பார்த்துருப்போம், லிஸ்ட்ல இண்டெக்ஸிங் பண்றது பார்த்துருப்போம், அதாவது அந்த சம் காலம்ஸை மட்டும் எடுக்கிறது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல இருந்துட்டு எப்படி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தாச்சு, அப்புறம் டுப்புள் பார்த்தாச்சு, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்த்தாச்சு. ஸோ மோர் ஓவர் எல்லா கான்செப்டும் இதுல கவர் ஆயிருக்கும். சரியா,
அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஜேசன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோல வந்துட்டு ஜேசன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு டேட்டா பேஸஸ் பார்ப்போம். சரியா? தேங்க் யூ. அப்படி இன் கேஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, ஏதாவது புரியல அப்படின்னா, நீங்க எப்படி எப்ப வேணுமானாலும் என்ட்ட கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். தெரியலன்னா நான் கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ம். வொரி பண்ணிக்க வேணாம். இந்த மாரி சின்ன சின்ன எக்ஸர்சைஸா தான் இருக்கும். நீங்க இத்தன வரையும் இப்ப சும்மா லேப்ல போயிட்டு அந்த ஒரு 2 மணி நேரம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா, ஈஸியா சால்வ் பண்ணிறலாம். அந்த மாரி தான் இருக்கும். சரி ஆனா என்னன்னா, எதுவுமே தெரியாம அங்க போயிட்டு உட்கார வேண்டாம். இந்த மாரி ஏதோ இப்ப உங்களுக்கு ஐடியா இல்லாம இருக்கப்ப, இந்த மாரி கேட்டா இப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட போனீங்கன்னா, அங்க போய் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? இப்ப லிஸ்ட் இந்த மாரி சின்ன சின்ன சின்டாக்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப ஃபார் லூப்லாம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் இந்த மாரி குடுக்கணும். இல்ல எனக்கு இப்ப வைல் இப்ப இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ற மாரி இஃப், இஃப், எல்ஸ் இப்படி இருக்கணும். வைல் லூப்ல ட்ரூன்னு குடுத்தோம்னா எனக்கு இன்ஃபினிட் லூப்பா இருக்கணும். ஏதாவது கண்டிஷன் குடுத்து ஈக்குவல்ன்னு குடுத்துட்டுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வைல் லூப்ல வந்து என்ன பண்ணியிருப்போம், இப்ப வைல் லூப்குள்ளேயே நம்ம பிரேக் கன்டின்யூ யூஸ் பண்ணிருப்போம். இப்ப இஃப் இஃப்ன்னு குடுத்துட்டு ஏஜ் ஈக்குவல் டு 25 அங்க கண்டிஷன் அங்க பிரேக் ஆயிரு. இந்த மாதிரி சின்ன சின்ன சின்டாக்ஸ் உங்க லேப் எக்ஸர்சைஸ் திரும்ப ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னாவே அங்க போய் நீங்க சால்வ் பண்ணிடலாம். சரியா? நீங்க இத்தன நாளா என்ன பண்ணிருப்பீங்கன்னா, லிஸ்ட் தனியா ஒரு எக்ஸர்சைஸ், டிக்ஷனரி ஒரு தனி எக்ஸர்சைஸ், ஊப்ஸ் கான்செப்ட் ஒரு தனி எக்ஸர்சைஸ், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தனி எக்ஸர்சைஸா பார்த்திருப்போம். இப்ப இது எல்லாமே சேர்த்து ஒரு டேட்டா செட்ல ஒர்க் பண்றது. ஒண்ணா ஒர்க் பண்றது தான் ஒரு டேட்டா செட் குடுத்துரும். அதுல ஒர்க் பண்றது தான் நல்லா இருக்கும். சரி. இதே தான் இப்ப என்ன பண்றீங்களோ, அதே தான் நெக்ஸ்ட் செம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரி ஃபைல் கான்செப்ட் யூஸ் பண்ணாம பாண்டாஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பாண்டாஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாரி டேட்டா செட்டுக்கு யூஸ் பண்றது. சரியா? இதே வந்து நம்பைனா இதுல இருக்க நம்பர ஃபில் பண்ணணும்ங்கறப்ப நம்பை யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப 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 இன்ட்ரஸ்டிங்கான இதெல்லாமே நெக்ஸ்ட் செம்ல உங்களுக்கு இருக்கும். டேட்டா அனாலிட்டிக்ஸ், பாண்டாஸ், நம்பை யூஸ் பண்றது, அப்புறம் கிராஃப் போடுறது. இந்த வாட்டி நீங்க போட்டிருப்பீங்க மேட்பிளாட்லி, சீபான், பிளாட்லி இதெல்லாமே உங்களுக்கு இந்த செம்ல இருக்கு ஆக்சுவலா. எங்களுக்கு அது போன வருஷம் அப்படி கிடையாது. உங்களுக்கு இந்த செம்ல இருக்கு. பிளாட்லி, சீபானு, மேட்பிளாட்லிப் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்துட்டு இது டேட்டா அனாலிட்டிக் பேப்பர்ல படிப்பீங்க. அப்புறம் இந்த டேட்டா செட் நீங்க டேட்டா அனாலிட்டிக்ல என்ன பண்ணீங்களோ, அத வச்சுட்டு மெஷின் லேர்னிங்ல போயிட்டு எஸ்கேலேர்ன்னு இருக்கும். அந்த மெஷின் லேர்னிங்ல நெறைய அல்காரிதம் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி சொல்றதுன்னா, நான் உங்களுக்கு இப்பயே அத சொல்லி குழப்பம் பண்ண வேணாம்னு இருக்கேன். சரியா? அதனால பார்ப்போம். இந்த எக்ஸாம் முடிங்க அத பார்த்துக்கலாம். சரி. அதுவும் நல்லா அதெல்லாமே இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டெக்ஸ்ட் மைனிங் பேப்பர்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இத ஃபர்ஸ்ட் பைத்தான் நல்லா கிளியரா நீங்க அந்த லேப்ல வந்துட்டு 2 மணி நேரத்துல வந்துட்டு ஒரு எக்ஸர்சைஸ குடுத்தா எனக்கு எக்ஸாக்ட்டான அவுட்புட் வருது. அது செகண்ட். உங்களால வொர்க் பண்ண முடியுது. அந்த கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செம் வந்துட்டு நீங்க நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க டைம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவ்வளோதான். லேப் எக்ஸாம்ல மார்க் வந்து நான் 90 எடுக்கணும், 99 எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. பாஸ் நமக்கு தேவை பாஸ் அவ்வளோதான். அதுவும் ஏன் ஃபெயில் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அது இன்னொரு வாட்டி அரியர்ல உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க தேவையில்ல. பாஸ் மார்க் ஏன்னா பாஸ் மார்க் 40 எடுத்தா பாஸ்னா அது வேணாம். ஒரு 60, 70 கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லிக்கிறதுக்கு 60 மார்க் 70 மார்க் எடுத்திருக்கேன். போதும். அது போதும். ஏன்னா மார்க்க வச்சு யாருக்கும் எங்கேயும் வேலை குடுக்க போறது கிடையாது. நீங்க ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மார்க் வேணும்னா ஒண்ணும் இல்ல. அப்படியே நான் மார்க்அப் பண்ணிட்டு போயிட்டு உட்காந்து டைப் பண்ணி குடுத்து மார்க் வந்துட்டு போயிரலாம். சரி. அதனால அது அது தேவையில்ல. ஒரு ஃபைல குடுத்துட்டா எனக்கு ரீட் பண்ணி எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் பண்ண தெரியும். எக்ஸாக்ட்டான அவுட்புட் எனக்கு வரலனால இப்போ ஒரு லிஸ்ட்ல செகண்ட் காலத்துல எனக்கு ஃபுல்லா எடுக்க தேவையில்ல. ஒரு 2 எடுக்கறேன்னா, அதுதான் நம்மளுடைய பிராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன். அது போதும். சரியா? மார்க்க பத்திலாம் வொரி பண்ணிட்டு எக்ஸாம்க்கு போகாதீங்க. எப்பயுமே எந்த எக்ஸாம்க்குமே மார்க்க பத்தி வொரி பண்ணிக்க வேணாம். பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான். சரி நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் ஜேசனும் இதுவும் சொல்றேன். சரி என்னால டைரக்ட்டா லைவா உங்களுக்கு Zoom கண்டக்ட் பண்ண முடியல. எனக்கு நெட் இஷ்யூ இருக்குன்னு அப்பப்ப கட் பண்ணி இது பண்றதுனால தான் அப்படி பண்ண வேண்டியதா இருந்துச்சு. எதுவும் நினைச்சுக்க வேணாம். ஓகே. தேங்க் யூ.